வணக்கம் மக்களே. அதாவது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து என்னென்ன நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா, நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படி என்னென்னமோ கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணேன். ஓஏக்கும் சரி, வாட்ச்மேனுக்கும் சரி, இது ரெண்டுக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் எதுக்குமே வரல. 151ங்க, 92, 38, 21. ஆக்சுவலாக வந்து எது அடி வாங்கிச்சுன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மார்க் 92. ஆக்சுவலாக என்னை விட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னோட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு. 96 போட்டிருக்காரு எக்ஸாமில். ப்ராக்டிக்கலில் 30 போட்டு முடிச்சு விட்டுக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலும் சரி, இன்டர்வியூவும் சரி, மார்க்ன்றது நம்ம கையில் இல்லை, போடுறவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் இந்த ஓவரால் மார்க் வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நான் வீடியோ போடல. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போடல. ஏன்னா நான் செக் பண்ணேன் எத்தனை பேர் வந்து 160 மேலே போட்டிருக்கா, எத்தனை பேர் வந்து 150 மேலே போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து நல்ல மார்க் எடுத்து இன்டர்வியூவில் 8, 9 போட்டு ஃபெயில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நிறைய இருக்கு. 160 பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு 300-400 பேர் போட்டிருக்காங்க. 150 அவங்க ஒரு 800-1000 பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அதான் இப்போது ஒரு 8000 பேர்கிட்ட மொத்த மார்க் விட்டாங்களா, மொத்த ரிசல்ட் விடும்போது இவ்வளோ பேர் எடுத்துருக்கே வேண்டாம். ப்ராக்டிக்கல்லே வந்து 40 கீழே இருக்கியா நீ வராத அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எப்படியும் அந்த ப்ராக்டிக்கலில் நிறைய மார்க் போட்டவங்க தான் எடுக்கிறீங்க, அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கே வேண்டாம்ல. வேஸ்ட்டாக பாருங்கள், ப்ராக்டிக்கல் போனது, இன்டர்வியூ போனது, எல்லா செலவும் வேஸ்ட்டு. செலவை விட ஃபெயிலு 2019 ஆரம்பிச்சேங்க, அதுலேருந்து ஃபெயிலு அப்படி தான் போயிட்டுருக்கு. குரூப் 4 இருக்கட்டும், குரூப் ஏ இருக்கட்டும், அப்புறம் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே வந்து ஜூனியர் பிஎல்எஃப், சீனியர் பிஎல்எஃப், இதுலேயும் கிட்ட வந்து ஆக்சுவலாக என்னோட மார்க் 151, இது வந்து 154 தான் கிடச்சிது. வாட்ச்மேனாக இருக்கட்டும், ஒயெல்லாம் நான் எவ்வளோன்னு பார்க்கவே இல்லை. வாட்ச்மேனுக்கே கிடைக்கல, ஒயேக்கு எப்படி கிடைக்கும்? எல்லாமே ஜென்ரலில் 160. நீங்கள் 160 நீங்கள் வேலைக்கு போயிடலாம். அப்படி தான் இருக்குது மக்களே. ஸோ நான் ஃபெயில் தாங்க, பார்த்துக்கலாம். அடுத்த வர்ற எக்ஸாமு ஏதாவது வேலைக்கு போகிறீங்களா, இல்லை வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்களா? ஸோ வேலைக்கு போங்க, குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் போது வேலைக்கு போயிட்டு படிங்க, ஓகேங்களா? தப்பே கிடையாது. வேலைக்கு போயிட்டு போறீங்க, முடிஞ்சளவு ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க, உங்கள் முயற்சி தாங்க முக்கியமே, சரியா? இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக பாராட்டுகள் கிடைக்கும். ஸோ இந்த வாட்டி வந்த எல்லாருமே ஆக்சுவலாக முழுசாக எக்ஸாமு, ப்ராக்டிக்கல், இன்டர்வியூ எல்லாம் வந்த எல்லாருமே வந்து உண்மையாக சூப்பர் தான். ஒரு ஹேண்ட்ஸ்அப் உங்களுக்கு. ஸோ விட்டுறாதீங்க, இந்த வருஷம் திரும்பவும் எக்ஸாம் நிறையா வரும். ஸோ இந்த வாட்டி நீங்கள் பண்ண மிஸ்டேக்லாம் குறைச்சிக்கலாம். மேபி ப்ராக்டிக்கலில் இன்னும் நம்ம நல்லா பண்ணுவோம், இன்டர்வியூ நல்லா பண்ணுவோம். எக்ஸாமில் ஒரு 90 எடுத்தீங்களா, 95, 96, 97 அப்படி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்னும் அதிகமாகும். ஸோ வேலைக்கு போயிடலாம். எனக்காக கொஞ்சம் பேர் வருத்தப்பட்டாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வாட்டி எல்லாரும் திரும்பவும் படிக்கும், வேலைக்கு போயிடலாம். அது வரைக்கும் டாட்டா. ஆக்சுவலாக நான் இப்போ சும்மா இல்லைங்க, இந்த ரிசல்ட்டு லேட்டான உடனே நான் வேறு வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். சேலரியும் ஒரு 40K அப்படி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ இது பெருசாக தெரியல. பட் அரசு வேலை முடிவு பண்ணிங்கன்னா உட்காந்து ஃபுல்லாக படிங்க, ஓகேங்க? நன்றி.